குரூப் 4 தேர்வில் கட்டாயம் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான ஒன் வேர்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் விளையாட்டுக்காக என்னென்ன விருதுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து தான் இந்தியாவில் முக்கியமான அரசு திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா. இது வந்து விளையாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த விருது. இது 1991 இருந்து அமலில் இருக்குது. அடுத்ததாக அர்ஜுனா விருது. இதுவும் விளையாட்டுக்காக கொடுக்கப்படுற விருது தான். இது 1961 இருந்து அமலில் இருக்குது. அடுத்ததாக துரோணாச்சாரியர் விருது. இது வந்து விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர் கோச்சஸ்க்காக கொடுக்கறது மற்றும் சிறந்த விளையாட்டுக்காகவும் கொடுக்கப்படுது. இது 1985 இருந்து அமலில் இருக்குது. மேஜர் தியான் சந்த் விருது இதுவுமே விளையாட்டு மற்றும் விளையாட்டுகள் துறை சம்பந்தமாக கொடுக்கப்படுறதாம். 2002 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி. இது வந்து ஒரு ரன்னிங் ட்ராஃபி. இது 1956 அமலில் இருக்குது. ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விளையாட்டு. இது விளையாட்டுத்துறைக்கு கொடுக்கப்படுற ஒரு விருது தான். 2009 கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச்லேயே ஃபாலோவிங்கில் கொடுத்து இது எதற்காக தருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இந்த விருதுலாம் மட்டுமே உங்களுக்கு இந்தியாவில் உள்ள விளையாட்டுக்குன்னே ஸ்பெஷலாக கொடுக்கப்படுற விருதுகள். அடுத்ததாக அதே இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஸோ சேம் நேம் தான். அடுத்ததான் பாருங்கள், முக்கியமான அரசு திட்டம். அதில் ஏதாவது லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியா லெவலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா லெவலில் இம்பார்ட்டண்டான அரசு திட்டங்களாக எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜன்தன் யோஜனா. இது வந்து 28 ஆகஸ்ட் 2014. திட்டங்களை பொறுத்தவரை இது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத கேட்க தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். ஜன்தன் யோஜனா 28 ஆகஸ்ட் 2014. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உஜ்வாலா யோஜனா இது May 1, 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அடுத்தது மேக் இன் இந்தியா. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். இது 2014 டிசம்பர் 25 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்ததாக உஜ்வாலா 2.0. இது வந்து 10th ஆகஸ்ட் 2021 ஆரம்பித்தாங்க மஹோபாங்கிற இடத்துல. அடுத்தது புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேம்ப், ஸோ இங்கிலீஷில் வந்து RAMP அப்படின்னு வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட் எம்எஸ்எம்இனா சிறுதொழில் அது சம்மந்தப்பட்டது. அதற்கான செயல்திறனை துரிதப்படுத்துறதுக்காக இந்த ரேம்ப் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது PM டிவைன். இது வந்து வடகிழக்குக்கான பிரதமரின் அபிவிருத்தி முயற்சி. வடகிழக்கு இந்தியா மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி கிட்ட அதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அடுத்ததான் மிஷன் ரெயின்போ. இது வந்து தடுப்பூசி கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்த திட்டம் தான். இது டிசம்பர் 25, 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணது. கொரோனா வேக்சின் கிடையாதுங்க, மித்தா தடுப்பூசி. அடுத்தது PM வேக சக்தி. இது வந்து 7 இன்ஜின்கள் சம்மந்தமான ஒரு திட்டம். அடுத்தது ஆப்ரேஷன் உணவு முறை. இது PMF கடத்தலை நிறுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அடுத்ததாக மலைத்தொடர் திட்டம். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டு வரப்பட்டது. தேசிய ரோபோஸ் மேம்பாட்டு திட்டமாக தொடரப்பட்டது. அடுத்ததாக மாஜி வசுந்தரா அப்படிங்கிற திட்டம். இது வந்து மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக புன்னகை திட்டம். இது எதுக்காகனா மக்களுக்கு உதவுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்ததாக சௌபாக்கிய திட்டம். இது வந்து 25 செப்டம்பர் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்ததாக ஆப்ரேஷன் மாற்றம். அந்த திட்டம் பேரே வந்து ஆப்ரேஷன் மாற்றம். இது ஆந்திர பிரதேசத்தில் கஞ்சா பயன்பாடு நிறுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக உங்கள் மகளுக்கு கல்வி கொடுங்கள், உங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது பானிபட்டில் 2015 ஜனவரி 22 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டம். அடுத்ததாக மண் ஆரோக்கிய அட்டை. இது வந்து 2015 பிப்ரவரி 19 கொண்டு வரப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட் ஒன், நவ்பாரத் சாஷதர் திட்டம். இது 2022 2027 வரை கொண்டு வரப்பட்ட திட்டம். ஜீவா திட்டம். இது நபார்டு பேங்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்தது திட்ட உணவு முறை அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து அஸ்ஸாமில் திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட் ஒன், என் கொள்கை என் கைகள். இது வந்து PMோட பயிர் காப்பீட்டு திட்டம். கொள்கை என் கைகள் அப்படிங்கிறது PMோட பயிர் காப்பீட்டு திட்டம். அடுத்ததாக பாருங்கள், அம்மா யோஜனா. இது வந்து சிக்கிமில் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக சாத்தியமான மற்றும் தன்னம்பிக்கை. இது சிறுதொழிலில் உள்ள பிளாஸ்டிக் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சாத்தியமான மற்றும் தன்னம்பிக்கைங்கிற திட்டம். திறமையானது அப்படின்னு ஒரு திட்டம். இதுவுமே வந்து சிறுதொழில் MSMEக்காக கொண்டு வரப்பட்டதான். நான் முதல்வாணி அப்படிங்கிற திட்டம். இது வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். கோஷல் மகப்பேறு திட்டம். இது சத்தீஸ்கரில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுவும் பெண்களுக்கான தான். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டானது.
அடுத்து மாத்ருசக்தி தொழில் முனைவோர் திட்டம். இது ஹரியானாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். பெண்கள் வேலை வினை பிரச்சனை திட்டம். இது கர்நாடகாவில் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்ததாக யுவிகோ 2022. இது இஸ்ரோவில் இளம் விஞ்ஞானிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். நெக்ஸ்ட் ஒன் சுஜ்லாம் 2.0. இது 2022 மார்ச் 22 கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்ததாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது 23 செப்டம்பர் 2018 ராஞ்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட திட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி திட்டம். இது ராஜஸ்தானில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் போல்ட். இது வரைவில் உள்ள நிலங்களில் உள்ள மூங்கில் சோலை அதை மேம்படுத்துகிற கொண்டு வரப்பட்ட திட்டம். அதே மாதிரி KVIC அப்படின்னு ஒரு திட்டம். இது காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுவும் ராஜஸ்தானில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதான். அடுத்ததாக பிரதமரின் தன்னம்பிக்கை ஆரோக்கியமான இந்தியா திட்டம். இது வாரணாசியில் கொண்டு வரப்பட்டது. கிராமின் உஜ்வாலா யோஜனா. இது பீகாரில் 6ஆங்கிற இடத்துல கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக PM கிசான் 24 பிப்ரவரி 2019 கொண்டு வரப்பட்டது. மழையை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 29 மார்ச் 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணி 30 நவம்பர் 2020 கடைசியாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தேஜாஸ், அதாவது எமிரேட் வேலைகள் மற்றும் திறன்களில் தேஜாஸ்க்கான பயிற்சி. இது அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவர் கொண்டு வரப்பட்டது. இப்போ இதே திட்டங்கள் நம்ம இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. ஸோ சேம் நேம் தான். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் திட்டங்களை நீங்கள் எழுதி வச்சுட்டு அது எந்த ஊரில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த திட்டம் எதை பற்றினது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் சில திட்டங்கள் எந்த வருஷம் வந்தது இல்லை எதற்காக வந்தது அப்படிங்கிறது சொல்லப்படலை. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த திட்டத்தோட பர்பஸ் ப்ளஸ் அதோட இயரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான குரூப் 4 அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.